எல்லோரும் உழைக்க சொல்வோம். நமது சின்னம் என்ன சின்னம்? ஜோர சொல்லு, அடித்து சொல்லு, அடித்து சொல்லு. நம்ம சின்னம் தலைவர் இயேசு சின்னம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி சின்னம். பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு 20% போராடி பெற்றிருக்கிறது. மண்ணெட்டி பிடித்த கைகளை கடிப்பதை மோசப்படுத்த மருத்துவர் ஐயாவின் ஆதரவு சின்னம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை உங்களிடம் ஆதரவு வேண்டும். புரட்சித் தலைவர் அம்மாவின் சின்னம் தாமரை சின்னம், புரட்சித் தலைவர் இந்தியாவின் சின்னம் தாமரை சின்னம், மக்கள் தலைவர் பிடி தினகரன் சின்னம் தாமரை சின்னம், நமது சின்னம் தாமரை சின்னம். பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் கோ வெங்கடேசன் அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர் நம்முடைய அருணாச்சலம் சண்முகம் அவர்கள், முன்னாள் மாநில அமைச்சர் ஐயா பாண்டுரங்கன் அவர்கள், மாவட்டத்தினுடைய பாஜக தலைவர் அருணாச்சலம் மனோகரன் அவர்கள், மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் வெங்கடேசன் வெங்கடேசன் அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் பி ஆர் முருகே அவர்கள், தமாகவுடைய மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்கள், உதயநிதி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் டிடிகே பாலாஜி அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், பரத் அவர்கள், குருவா அவர்கள், ஐஜேகேனுடைய மாநகர தலைவர் பாமக அவர்கள், தேவநாதன் இயக்கத்தின் தொண்டர்கள் நிர்வாகிகள், ராம்பாண்டி அவர்கள், கலந்தாங்கள், பாரதிய ஜனதா தனியாக இருக்குமா, புதிய நீதி கட்சி வேட்பாளர் தனியாக வென்று விடுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். மிகப்பெரிய கூட்டணியாக இன்றைக்கு தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி முன்வந்திருக்கிறது. நம்முடைய வேட்புமனு தாக்கல் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதே மண்டபத்திலே அடுத்த நிகழ்ச்சியாக 7ஆம் தேதி நம்முடைய அதிமுகவுடைய தலைவர் பொதுச் செயலாளர் நம்முடைய டிவி தினகரன் வந்து வேறு பாராளுமன்றத்துக்கு சுற்றுப்பயணம் வருகிறார். பெரியய்யா அவர்களும் இங்கு சுற்றுப்பயணம் வர இருக்கிறார்கள். டாக்டர் சின்னையா அவர்களும் சுற்றுப்பயணம் வர இருக்கிறார்கள். அதில் ஓபிஎஸ் அவர்களும் தேதி கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் விட பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வேலூருக்கு வர இன்றே ஒரு வேலூர் தொகுதியினுடைய செயல்கள் கூட்டத்திலே இப்படி ஒரு மாபெரும் மக்கள் கூட்டம். நான் மாவட்ட பொறுப்பாளர்கள் கேட்கிறேன், நான் செயல்கள் கூட்டம் தானே உங்களை போட சொன்னேன், மாநாட்டையா போட சொன்னேன்.
ஆகவே ஒரு இன்று பிறந்து வந்திருக்கிறது. முதல் நாள் வாணியம்பாடியிலே இதே எழுச்சி, ஆம்பூரிலே மிகப்பெரிய எழுச்சி, குடியாத்தத்திலே மிகப்பெரிய எழுச்சி, நேற்றைய தினம் அணைக்கத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி, இன்று வேலூரிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி. கிட்டத்தட்ட ஒரு 3000 வண்டியிலே இருசக்கர வாகனத்தில் என்னை அழைத்து வந்தாலும் அந்த பைக்கை ஓட்டிய அத்தனை இளைஞர் பட்டாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்ன இளைஞருக்கு பட்டாளம், வாக்குகளை வாங்குகின்ற சக்தி மகளிருக்கு உண்டு என்பதை அத்தனை சகோதரிகள் திறந்து வந்திருக்கிறார்கள். தேர்தலை தலைமைக்காக நடத்துவதற்கு மாபெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்திலே இந்த மேடைக்கு வரும்போது எனக்கு நினைவாகிறது. 2014ஆம் ஆண்டு நான் தாமரை செல்வத்திலே பாரதிய ஜனதா வேட்பாளராக போட்டியிடும் போது அன்றைய தினம் மிகப்பெரிய தலைவராக இருக்கின்ற அத்வானி அவர்கள் இந்த மைதானத்திலே வந்துதான் தேசிய சமூகத்தை வெற்றி பெற செய்து எம்பி ஆக்குங்கள், நாங்கள் அமைச்சராக மோடிஜி அமைச்சரவையை இடம்பெற்று சொன்னார். 14 நின்றுவிட்டது. 19 8000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் தோல்வியை தருவிக்கிறோம். எல்லோரும் என்னுடைய ஆரம்ப தொகுதியை என்னை நிற்க வேண்டும் என்று கேட்டார்கள். வெளிப்படையாக சொல்கிறேன், சட்டமன்ற பாராளுமன்றத்திலே நான் நின்றிருந்தால் முன்பெல்லாம் நான் ஆரணியில் எம்எல்ஏவாக இருந்தவன், வேலூர் நாடாளுமன்றத்திலே எம்பியாக இருந்தவன், உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அப்போது ஆரணி வேலூர் பாராளுமன்றத்திலே இருந்தது. பேரனாமுக்கு 6 தொகுதிகள் இருந்தது. இப்போதுதான் மாநிலமாகி மாமூல் நினைக்கிறார். ஆகவே ஆரணியில் நிர்ணயிக்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் மொழி செய்து என்னிடம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லா ஊடகத்திலேயே கூட 6 நிமிஷங்களும் ஆரணியாக எழுதுவாங்க. நான் ஆரணி தொகுதியை பாராளுமன்றத்தில் இருந்தால் ஆரணி சட்டமன்ற தொகுதியை 50000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கிறது. 6 தொகுதிகள் 1 லட்சம் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு நான் தாமரையை வேலூர் நாடாளுமன்றத்திற்கு தேசிய தலைவர்கள் நம்முடைய நெற்றும் ராணுவ அமைச்சராக இருக்கிற ராஜ்நாத் சிங் கொடுத்து அனுப்பினார்கள். ராஜ்நாத் சிங் அவர்கள் கொடுத்த தாமரையை வேலூர் பாராளுமன்றம் சுற்றி வந்து கடைசியாக நான் கொடுத்து விட்டேன். அந்த தாமரையை மீட்டெடுப்பதற்காகத்தான் நான் மீட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த வேலூர் நாடாளுமன்றம் மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பேசியவர்கள் சொன்னார்கள், இன்னும் நமக்கு இருப்பது மாவட்ட தலைவர்கள், மாநில தலைவர்கள் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, இளைஞர் பட்டாளங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, என்னுடைய மகளிர் சொந்தங்கள் அத்தனை பேரும் நான் கேட்டுக்கொள்வது, அத்துணை கூட்டணி கட்சியுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் ஒரு 3 நாள் இந்த மாதத்தில் இருக்கு. அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 17 வரைக்கும் நம்ம கடைசியாக இருக்கிறோம். 17 + 3 20 நாட்கள் தான் நமக்கு இருக்கிறத நீ மறந்துக்கூடாது. இந்த 20 நாளில் எவ்வளோ ஓட்டில் நான் போட்டுருக்கேன்? 8000 ஓட்டில் ஒரு பூத்துக்கு 2 ஓட்டு வாங்கி சகோதரி கொடுத்துருந்தா கூட நான் எம்பி ஆகி மோடிஜி ஐயா அவருடைய தலைமையில் நான் அமைச்சராக இருக்கேன். இந்த 5ஆண்டு காலம் வீணாக சென்றுவிட்டது. ஆகவே என்னுடைய அருமை சகோதரர் மனோகரன் அவர்கள் சொல்வது போது நம்முடைய அமித்ஷா அவர்கள் வேலூருக்கு வந்தார்கள். 3வது முறை பாரத பிரதமர் மோடி, மீண்டும் மோடி 2024 மோடியின் ஆட்சி வர வேண்டும் என்று முதல் பொதுக்கூட்டம் இந்தியாவில் நடந்தது வேலூரில் தான். எப்படி இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு முதல் சிப்பாய் கழகம் வேலூரில் நடந்ததோ
அதுபோன்று முதல் நிகழ்ச்சி அமித்ஷா அவர்கள் இங்கு நடத்தி அதே போல கோவிட்-19 தொற்றில் மூடப்பட்ட தொழிற்சாலைக்கு 5,000 கோடி கொடுப்பேன். எங்க ஒரே ஒரு கோடி சொன்னாங்க, 5,000 கோடி கொடுப்பேன்னு சொன்னாங்க. 1 கோடி கொடுத்தாங்க கோடி தொழிற்சாலைகளுக்கு இல்லை. அதே போல பெட்ரோல் விலை 5 ரூபாய் குறைக்கப்படும், லிட்டருக்கு 4 ரூபாய் டீசல் குறைக்கப்படும் குறைச்சாங்களா? மோடிஜி ஐயா அவர்கள் 10 ரூபாய் ஒரு முறை குறைச்சாரு, 2 ரூபாய் ஒரு முறை குறைச்சா 12 ரூபாய் குறைச்சிருக்காரு. அதே நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வரது மத்திய மாநில அரசு ஏன் இருக்குது? மாநில அரசுக்கு பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா 50 ரூபாய் மாநில அரசுக்கு வரியாகிறாங்க. ஆக மாநில அரசுக்கு மிகப்பெரிய வருவாய். ஏன் 10 ரூபாய் 20 ரூபாய் குறைய தேர்தல் அறிக்கை சொன்னீங்களா இல்லையா? குறைக்கல. அதே மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள். ஐயா, இந்தியா முழுவதும் வீடு கட்டி கொடுக்கின்ற ஒரே தலைவர் மோடிஜி தான். அதனால் 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. பகுதியினர் ஆசிரியர்கள் செவிலியில் பணி நிரந்தரம். எங்கப்பா நிரந்தரம்? ரோடு இருக்கிறாங்க, போராடுகிறாங்க. மாதம் ஒரு முறை மின் கட்டணம் எவ்வளவு ஏறி இருக்குது? 400 ரூபாய் கட்டணம் மின் கட்டணம் 1,800 ரூபாய் போயிருக்கு. வீட்டு வரி எவ்வளவு போயிருக்கு? 4,000 ரூபாய் வீட்டு வரி 15,000 ரூபாய் போயிருக்கு. இதுதான் திமுக சாதனை. அதே போல 516 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 5 வருஷம் எம்பியா இருந்தது. 5 வருஷம் எம்பியா இருந்தது என்ன சாதனை சொன்னாங்க? ஒன்று சொல்லுங்க. பஸ் ஸ்டாப் கட்டிங்கிறன் அதுதான் சொன்னாங்க. பஸ் ஸ்டாப் கட்டினது அப்பா பிள்ளைய போட்டோ ஒட்டத்துக்கு தான் கட்டினாங்க, தவிர மக்களுக்கு என்ன கட்டினாங்க? அதுக்கு அதை பயன்படுத்தினாங்க. வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்க. 5 வருஷம் எம்பியா இருந்தாங்க. சொல்லுக்குனாலும் சாதாரண ஏழை குடும்பத்தில். இப்போ நான் சேர்ந்த முறை 19 நான் தேர்தல் நிற்கும் போது 600 சீட்டு ஒரு 19 ஏற்பாடு கொடுத்தேன். 6 தொகுதிக்கு 100 சீட்டு இலவசமாக மாணவர்களுக்கு கொடுத்தேன். அந்த ஸ்டூடெண்ட்லாம் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்ய வந்திருக்காங்க. அடுத்த பேட்ச் ஆகஸ்ட் எலெக்ஷன் வரும்போது மறுபடியும் 600 பேர் கொடுத்தேன். 1200 இடங்கள் ஏழை மக்களுடைய மகன்களுக்கும் இலவசமாக இன்ஜினியர்களாக கேட்டரிங் காலேஜ் பல கல்விகளை கொடுத்துருக்காங்க. விரும்பின கல்வி கொடுத்துருக்காங்க. நான் வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணி அவரும் காலேஜ் தான் வச்சுக்கிறாரு. அவரும் 3 ஸ்கூல் நடத்துறாருல்ல. எங்க சொல்லுங்க, இன்ஜினியரிங் காலேஜ் 200 சீட் நான் ஃப்ரீயா தருவேன், 3 ஸ்கூல்ல நான் 200 சீட் ஃப்ரீயா தருவேன் ஸ்கூலுக்கு சொல்லுங்க. வாங்கத்தான் தெரியும், கொடுக்க தெரியாது. திமுகே ஒருத்தர் பேர் சொல்றாங்க, ஐயா நான் திமுக வாங்கி கொடுக்க. ஆகவே அதை விட ஒரு கேவலமான ஒரு செய்தி என்னுடைய அன்பு சகோதரர் கதிராமன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு? எல்லா தலைவர்களுக்கும் திமுக ஆட்சி வந்தால் மாதம் 1000 ரூபாய் கொடுப்போம். எல்லாரும் கொடுத்தீங்களா? 1 கோடி பேர் கொடுத்தீங்க. மீதி அமெரிக்கா மோடி பெண்களுக்காக அவங்க கொடுத்தீங்களா? கொடுக்கல. அதுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு எவ்வளோ குறைச்சி கொடுக்கணும் கொடுத்துட்டாங்க. அதை கொச்சைப்படுத்தி என்னுடைய அன்பு சகோதரர் நம்ம கதிரானந்த் என்ன சொல்றாரு தெரியுமா? தொலைக்காட்சியில் நான் டெய்லி வருவோம். நேற்று பேசியிருக்காரு. ஏன்னா முதல்ல பல பேங்க் போட்டு வந்துருக்கியா? இந்த ஏசி சமூக பணம் உங்கள் வீட்டை கட்டி உங்களுக்கு பொறுப்பு. மொத்தத்தில் நான் ஒரு புது மனிதனாக, தனி மனிதனாக வரலாற்றிலே ஒரு இடம் பெற வேண்டும். கடைசியாக இந்த கூட என்னால் வராது. ஆகவே நான் செய்த புண்ணியம் தான் என்னோட வரும். ஆகவே இந்த மக்களுக்கு பயனாற்ற வேலை செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எம்பியாக அனுப்புங்கள். மோடிஜி அவர்கள் அமைச்சராக உங்களுக்கு திருப்பி தருவார். மோடிஜி அவர்கள் கூட்டம் இதே நாளில் நடைபெற இருக்கிறது என்று சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்து பணியாற்றிய அத்துணை கூட்டணி
நான் நேற்று சொன்ன மாதிரி மானியம் தலாயிரம் எனக்கும் 1800 நான் ரெண்டாயிரத்தி நிற்கும்போது எனக்கு எவ்வளோ ஓட்டு பண்ணியிருந்தேன் 23,000 ஓட்டு மைனஸ் ஆகும் காட்டி காட்டிட்டு கொடுப்போம் எம்எல்ஏ வந்து காட்டி எங்கே போயிருக்கு மக்கள் நல்ல முடிவு எடுப்பாங்க நன்றி ஸோ இது யார் கிடையாது